வெல்கம் டு BL தமிழ் சேனல். இன்னைக்கு கிராமத்து சுவையில கேழ்வரகு கம்பு வச்சு சூப்பரான ஹெல்த்தியான கூழ் தாங்க செய்ய போகிறோம். இது என்னுடைய பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த முறைப்படி நான் செஞ்சுருக்கேன். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செய்யலாம். சின்ன சின்ன டிப்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எனக்கு இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் புது புது வீடியோ நான் போடுறதுக்கு. வாங்க இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த கூழ் செய்கிறதுக்கு இது போல் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். 1.5 கப்பு மாவு சேர்த்துக்கணும். இந்த கப்பால் நாங்கள் 1.5 கப் சேர்த்துக்கிறோம். 1 கப், 1/2 கப். எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அந்த கப்பால் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1.5 கப் மாவு எடுத்தேன், அதனால் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கரைச்சி விட்டுக்கணும். கட்டி இல்லாத நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவு நைஸாக கரைச்சி எடுத்துக்கணுங்க கேழ்வரகு மாவை. பாருங்கள், இந்த அளவு கட்டி இல்லாத கரைச்சி எடுத்துக்கணும். நான் காலையில் கூழ் ஊற்றுறதுக்கு இப்போவே நைட்டே கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இது ஒரு 8 மணி நேரம் மூடி போட்டு மூடி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கப் கம்பு எடுத்து 1 மணி நேரம் போல் ஊற வச்சு 2 வாட்டி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எந்த கப்பால் கேழ்வரகு மாவு எடுத்தோமோ அந்த கப்பால் 1/2 கப் எடுத்துக்கணும். நான் 1.5 கப் கேழ்வரகு மாவுக்கு 1/2 கப் கம்பு சேர்த்துக்கிறேன். இதை கொரகொரப்பாக மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கூழ் செய்கிறதுக்கு எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அந்த கப்பால் 1 கப் மாவுக்கு 5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1.5 கப்பு எடுத்துக்கிட்டேன், அதனால் 7.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இதில் தண்ணி எல்லாமே அளந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது கூட கம்பு சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த அளவு கொதித்ததும் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் போது கரெக்டாக கொஞ்சம் இருக்கும். இப்போது கரைச்சி வச்ச இந்த கம்பு இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பியை மீடியமாகவே வைங்க. அதிகமாக வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கும். எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கணும். இந்த கம்பு ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டுங்க. அப்புறமா தான் நம்ம கேழ்வரகு இது கூட சேர்த்துக்கணும். 5 நிமிஷம் இது போல் வெந்துருச்சுங்க கம்பு. எடுத்து வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். எட்டு மணி நேரம் கேழ்வரகு மாவை இது போல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. நைட்டே கரைச்சி வச்சுட்டேன். இப்போ காலையில் கூழ் ஊற்றுறதுக்கு. வாங்க இப்போ இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கையால் இது போல் ஊற்றிட்டு ஒரு கையால் இது போல் கலக்கி விட்டுக்கினே இருங்க. இது போல் கரண்டியில். அப்போ தான் கட்டி இல்லாமல் வருங்க. அடுப்பு தீயை சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கேழ்வரகு மாவு வெந்து வரும். இது போல் கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் கலக்கிட்டே இருக்கணுங்க. சிம்மில் வச்சிடணும் அடுப்பு தீயை. அது இப்போது ஃபாஸ்ட்டாக கலக்க தேவையில்லைங்க. இப்போ கை விட்டுறலாம். கை விட்டுட்டு கூட அடுப்பு தீயை சிம்மிலே வச்சுக்கணும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை கலக்கி விடணுங்க. அப்படி இல்லைன்னா அடி பிடிக்கும். கலக்கி விட்டுட்டு இது நல்லா வெந்து வரணுங்க. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். அப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி கட்டியான பதம் வருங்க இந்த கூழ். அப்போ இது கரெக்டான அளவுன்னு சொல்லிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இது போல் லைட்டாக கொதித்து வருங்க. இப்போ ஒரு பாருங்கள் நல்லா வாசனை வருங்க. இந்த டைமில் அந்த கம்பு கேழ்வரகு மாவு எல்லாம் சேர்த்து ரொம்ப சூப்பரான வாசனை வருங்க. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இந்த கூழ் வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இன்றைக்கி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கூட ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 நாள் 3 நாள் கூட நீங்கள் இதை சாப்பிட்லாங்க. காலையில் இந்த கூழ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த கூழ் முறைப்படி தாங்க நான் செஞ்சுருக்கேன். எங்கள் ஊரில் இது போல் தாங்க செய்வாங்க. நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் பாட்டி இது போல் செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் இட்லி தோசைலாம் காலையில் சாப்பிட்டதில்ல, கூழ் தாங்க சாப்பிடுவோம். ரொம்ப ஹெல்த்திங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இதில் கால்சியம், அயன் சத்து எல்லாமே இருக்குது. காலையில் சாப்பிடலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இதை தினமும் குடிக்கலாங்க. மார்னிங் வந்து இது போல் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேங்க. இந்த சட்டியில் உப்பு போட்டு இந்த கூழ் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், ஆற வச்சும் குடிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மோர் வேணும்னா மோர் கூட இதில் சேர்த்துங்க. தயிர், மோர்லாம் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் இதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. ஏன்னா கம்பு சேர்த்துருக்குறோம்ல, அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 8 மணி நேரம் புளிக்க வச்சு தான் இந்த கூழ் வந்து செஞ்சுருக்கோம். அதனால் இதுக்கு மோர், தயிர் கூட தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது போல் நைஸாக கரைச்சிக்குங்க. கரைச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் ஹெல்த்தியான ட்ரிங்க் எதுவுமே கிடையாதுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டு கூட இதை சாப்பிட்லாம். சுகர் லெவல் வந்து கம்மியாகிடுங்க இது சாப்பிட்டுட்டு வந்தால். காலையில் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக இருக்குங்க. ஒரு சிலர் வந்து இதில் அரிசி போட்டு செய்வாங்க. அரிசி, சாதம் எல்லாம் போட்டு செய்வாங்க. நம்ம கம்பு போட்டு செய்யும் போது இதனோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி இந்த கூழ் தொட்டுக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் மாங்காய் வந்து இது போல் நசுக்கி வச்சுருக்கேங்க. கறிவேப்பிலை, சில்லி பவுட்ரு, உப்பு எல்லாம் போட்டு நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா சின்ன வெங்காயமும் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அது சைடிஷ்ஷாக சேர்த்துங்க. சூப்பரான கூழ் வந்து ரெடிங்க. இந்த கூழை நான் சொன்ன முறைப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கூழ் வந்து 1 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து உங்களை திரும்ப செய்ய சொல்லி சொல்லுங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.